வெல்கம் டு மேக்ஸ் போர்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மில்னிஸ் மெத்தட். இந்த மில்னிஸ் மெத்தடில் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. மில்னிஸ் ப்ரெடிக்டர் அண்ட் கரெக்டர் ஃபார்முலா. ப்ரெடிக்டருக்கு ஃபார்முலா வந்து இது பின்னு இருக்கிறது தான் ப்ரெடிக்டர் ஃபார்முலா, சின்னு இருக்கிறது கரெக்டர் ஃபார்முலா. இப்போ மில்னிஸ் மெத்தட்னு கேட்டாலே இது ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸ்பெசிஃபிக்காக ப்ரெடிக்டர் ஃபார்ம் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இது ஃபைன் பண்ணலாம், கரெக்டர் கேட்டிருந்தாங்கன்னா இது ஃபைன் பண்ணலாம். ஸோ மில்னிஸ் மெத்தடில் நம்ம இது ரெண்டும் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபார்முலா பார்க்கலாம். y of n plus 1 is equal to p is equal, இது வந்து என்னோட இந்த இதில் y of n plus 1, அதாவது n-க்கு நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 கிடைக்கும், 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 கிடைக்கும், y 3 கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஃபார்முலா என்ன வரும்னா p is equal to y n minus 3 plus 4h divided by 3 into 2 yn minus 2 dash minus yn minus 1 dash plus 2yn dash. அதே மாதிரி கரெக்டர் ஃபார்முலா yn minus 1 plus h by 3 into yn minus 1 dash plus 4yn dash plus yn plus 1 dash. ஸோ இந்த சம் அடுத்து சம் பார்க்கலாம். மேக்ஸ் போர்ட் தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சம் என்னன்னு பார்க்கலாம். யூசிங் மில்னிஸ் மெத்தட் using Milne's method, find y of 0 if y of x is the solution of dy by dx is equal to 1 by 2 x plus y. Given y of 0 is equal to 0, y of 0.5 is equal to 2.636, y of 1 is equal to 3.595 and y of 1.5 is equal to 4.968. ஸோ கிவனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சம் பாயிண்ட்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா y of 2ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ y of 2 அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ h என்ன வரும்? இப்போ 0, 0.5, 0.5 plus 0.5 1 plus 0.5 1.5, 1.5 plus 0.5 தான் 2. ஸோ நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச் நம்ம என்னென்னு எடுக்கலாம், 0.5ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம f of x, y கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை y dash, இதில் y dashன்னு இருக்கிறதுனால நம்ம இதை y dashன்னு எடுத்துக்கலாம். ஸோ y dash is equal to 1 by 2, ஃபார்முலாவில் y dashன்னு இருக்கிறதுனால y dashன்னு எடுத்திருக்கேன். இதை y dash is equal to 1 by 2 into x plus y. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து x naught is equal to 0, இதுலேருந்து எழுதுகிறோம். x naught is equal to 0, y naught is equal to 2. அதே மாதிரி இங்கே எழுதலாம் x1, நான் இப்படி லைனாக கூட எழுதிட்டு வரேன். ஸோ லைனாக எழுதிக்கலாம். x naught is equal to 0. ஸோ அப்போ y நாட்டோட வேல்யூ என்ன வரும், y naught is equal to 2. அதே மாதிரி இங்கே எழுதலாம் x naught is equal to, x1 is equal to 0.5. அப்போ x2 என்ன வரும் 1, x3 என்ன வரும் 1.5. ஸோ x4 என்ன வரும் 2, because h is equal to 0.5, ஹெச்சோட வேல்யூ 0.5. ஸோ இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க y of 0.5 இங்கே கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது, அப்போ அது y1. இது x1னா அது y1 is equal to 2.636. அதே மாதிரி இது x1, இது x2ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இது என்ன வரும்னா y2 is equal to 3.595. நெக்ஸ்ட் x3, இதுதான் x3, அப்போ இதோட வேல்யூ தான் y3. ஸோ y3 is equal to 4.968. ஸோ நம்ம இங்கே y4ஓட வேல்யூ தான், இப்போ x4 is equal to 2னா இப்போ y4ஓட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணால் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கிவன். இப்போ இந்த கிவன்லேருந்து நம்ம நமக்கு ஃபார்முலா தெரியும், 2 ஃபார்முலாஸ் தெரியும் மில்னிஸ் மெத்தடில், ப்ரெடிக்டர் ஃபார்முலா அண்ட் கரெக்டர் ஃபார்முலா. ஸோ ப்ரெடிக்டர் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். மில்னிஸ் ப்ரெடிக்டர் ஃபார்முலா ஸோ மில்னிஸ் ப்ரெடிக்டர் ஃபார்முலா என்ன வரும்னா நம்மளுக்கு y4 தான் வரும். நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், yn plus 1 is equal to
ஸோ இங்கே ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு சம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம் p is equal to yn plus 1 இருக்கும்போது p is equal to yn minus 3 plus 4h divided by 3 into 2yn minus 2 dash minus yn minus 1 dash plus 2 into yn dash. ஸோ இதில் நம்மளுக்கு y4 தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ y4 ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா அப்போ இங்கே நம்மளுக்கு y4 வேணும்னா நம்ம இங்கே என்ன பண்ணோம், இப்போ 10 is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் 4 வேணும். அப்போ y4 இது y4 ஆகிடும். அப்போ ஃபார்முலா என்ன வரும், p is equal to y 3 minus 3 0 plus 4h divided by 3 into 2y dash இங்கே நம்மளுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 minus 2 1 minus y dash 3 minus 1 2 plus 2y dash இங்கே என்னோட வேல்யூ நம்ம 3. ஸோ நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இதில் நம்மளுக்கு எந்த வேல்யூஸ் தான் தெரியும் பார்க்கலாம். y0ஓட வேல்யூ தெரியும், ஹெச்சோட வேல்யூ தெரியும், y1ஓட வேல்யூ தான் தெரியும், y1 டேஷோட வேல்யூ தெரியாது. அதே மாதிரி y2 தெரியும், y3 தெரியும், அதோட டேஷ்லாம் தெரியாது. இப்போ நம்ம அதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு y வேல்யூ தெரியும், ஃபங்க்ஷன் தெரியும், கொடுத்துருக்க கிவன்லேருந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன, இதுதான் y டேஷ் தெரியும். ஸோ y டேஷ் என்ன, y டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/2 into x plus y. இதுதான் நம்மளுக்கு given function. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து y1 dash y2 dash y3 டேஷ்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது y நம்மளுக்கு தெரியும். அப்போ y1 dash எப்படி இருக்கும், y1 dash is equal to 1/2 x y இருக்கிறதுல x1 y1 போட்டுக்கணும். ஸோ x1 plus y1. ஸோ இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணோம். 1/2 into x1ஓட வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம், x1ஓட வேல்யூ. ஸோ x1 0.1, y1 வந்து 2.636. ஸோ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 0.5 1 இல்லை 0.5 ப்ளஸ் 2.636. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.568. சிமிலர்லி y2 டேஷ். ஸோ y2 dash எப்படி கண்டுபிடிக்கலாம், 1/2 into x2 plus y2 is equal to 1/2. x2ஓட வேல்யூ என்ன, இங்கே இருக்குது 1, y2ஓட வேல்யூ 3.595. ஸோ 1 plus 3.595. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 2.2975. அதே மாதிரி y3 dash is equal to 1/2 into x3 plus y3. ஸோ இது எப்படி எழுதலாம், 1/2 into x3 plus y3. x3ஓட வேல்யூ இங்கே இருக்குது 1.5, y3ஓட வேல்யூ 4.968. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1.5 plus 4.968. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 3.234. ஸோ நமக்கு தேவையான வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொண்டு போய் அந்த ஃபார்முலாலே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y4 இருக்கும்போது நமக்கு என்ன வரும், y4, p என்ன வரும் is equal to 2, y0ஓட வேல்யூ 2. ஸோ y0ஓட வேல்யூ 2 plus 4 into hஓட வேல்யூ 0.5 divided by இந்த 3 இருக்குது. ஸோ 3 2y1 dash. ஸோ 2 into y1 dash 1.568 minus y2 dash. ஸோ y2 dashோட வேல்யூ 2.2975 plus 2 into y3 dash. இங்கே 2 into y3 dash இருக்குது. y3 dash வேல்யூ 3.234. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 2 ப்ளஸ், ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு 2/3. இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ எப்படி வரும்னா 7.3065. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிவிட்டு 2ஆல் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 6.871. ஸோ y4, p. இப்போ நம்ம ப்ரெடிக்டர் ஃபார்முலாவில்
y4 இருக்கும்போது ப்ரெடிக்டர் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கரெக்டர் ஃபார்முலாவில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ யூஸிங் கரெக்டர் ஃபார்முலா, மெல்னிஸ் கரெக்டர் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்ன நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பார்த்துருக்கோம். இதுதான் கரெக்டர் ஃபார்முலா. செகண்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டர் ஃபார்முலா. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ yn plus 1 comma c is equal to yn minus 1 plus h by 3 into yn minus 1 dash plus 4yn dash plus yn plus 1 dash. ஸோ இதில் நம்ம y4 ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் நம்ம y4 ஓட வேல்யூனா put n is equal to 3. So y4 comma c is equal to yn minus 1, n ஓட வேல்யூ 3 minus 1 2 plus h by 3 into y 3 minus 1 2 dash plus 4 into y 3 dash plus y 3 plus 1 4 dash. நம்மளுக்கு y2 dash ஓட வேல்யூ தெரியும், y3 dash ஓட வேல்யூ தெரியும், y4 dash ஓட வேல்யூ தெரியாது. ஸோ y4 dash ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ y4 dash ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? y4 dash is equal to 1 by 2 into x plus 1. அது ஃபார்முலாவில் x plus 1 வரும். ஸோ அது என்ன வரும்? x4 plus y4. ஸோ நம்மளுக்கு x4 ஓட வேல்யூ என்ன தெரியும்? 2ன்னு தெரியும். y4 வந்து லாஸ்ட் ப்ரிடிக்டர் ஃபார்முலாவில் நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 2. x4 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது? 2 ப்ளஸ் ஃபைனலாக கிடச்சிருக்க ஆன்சர் y4 ஓட வேல்யூ 6.871. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 4.4355. இதுதான் நம்மளுக்கு y4 dash. இப்போ இது y4 y2 y3 எல்லாமே கொண்டு போய் கரெக்டர் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y4 comma c is equal to, ஸோ ஃபார்முலாவில் என்ன இருக்குது? y2 இருக்குது. ஸோ y2 ஓட வேல்யூ என்ன? இங்கே இருக்குது. y2 ஓட வேல்யூ நம்மளுக்கு 3.595. ஸோ 3.595 plus h 0.5. ஸோ எல்லாமே நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது y2 plus h by 3 y2 dash plus 4 y3 dash plus y4 dash. So h by 3, h 0.5 by 3. Next y2 dash. So y2 dash நம்ம லாஸ்ட் சம்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம், லாஸ்ட் ப்ரெடிக்டருக்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். y2 ஸோ y2 ஓட வேல்யூ நம்ம ப்ரெடிக்டருக்கே கண்டுபிடிச்சிக்கோம் 2.2975. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2.2975 plus 4 into நெக்ஸ்ட்டு y3 dash. y3 டேஷும் அதே மாதிரி லாஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன? 3.234 plus y4 dash இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் plus 4.4355. ஸோ இப்போ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 3.595 plus 0.5 divided by 3. ஸோ இது எல்லாமே சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 19.669. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர், டிவைட் பண்ணிவிட்டு இது கூட ஆன்சர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 6.8732. ஸோ y4 comma c. ஸோ இது கரெக்டர் ஃபார்முலா. ஸோ இது இந்த ப்ரெடிக்டர் ஃபார்முலா அண்ட் கரெக்டர் ஃபார்முலா ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். ஸோ கரெக்டட் வேல்யூ ஆஃப் y at x is corrected value of y at 2 is 6.8732. ஸோ ஓரளவுக்கு சேமாக வரும். அதுவும் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 6.8 அதில் தான் கிடச்சிருக்கு. ஆனால் எக்ஸாக்டாக நம்மளுக்கு சேமாக கிடைக்கல. 6.871 கிடச்சிருக்கு. இந்த 6.8732 கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 2 டெசிமல் ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ நியர் இது வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும் ரெண்டுலேயுமே நம்ம ஃபைண்ட் பண்ணுற ஆன்சர். ஸோ இந்த மில்னிஸ் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் போர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.